பைனரி மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுலே ஈஸியானது இந்த மல்டிப்ளிகேஷன் தான். ஏன்னா எதாக இருந்தாலும் 0 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0ல் பண்ணால் எல்லாமே 0 ஆகிட போகுது. 1ல் மல்டிப்ளை பண்ணால் இருக்கிறது அப்படி வரப்போகுது. ஸோ இதில் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக இருக்காது. 0 × 0 0, 1 × 0 0 தான், 0 × 1 0 தான், 1 × 1 1 தான். இது பெருசாக ரூல்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 13 × 5 போடுவோம். 13 × 5 65. ஆன்சர் வருதா பார்ப்போம். பைனரியில் 13 அப்படின்னா ஸோ இது 13 × 5 101. ஸோ இது எப்படி மல்டிப்ளை, இப்போ 1ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை, 1ஆல் பண்ணும்போது இருக்கிறது அப்படியே தான் வரப்போகுது. ஸோ 0ஆல் பண்ணும்போது எல்லாமே 0. ஸோ ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே போடும்போது இங்கேருந்து போட்டக்கூடாது, ஒரு டிஜிட் முன்னாடிலேருந்து. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது அப்படியே, ஸோ ஒரு டிஜிட் இங்கே தள்ளி 1 0 1 1. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஆடிங் ப்ரொசீஜர் தான். ஆட் பண்ணு 1 அப்படியே 1 இந்த 0. ஸோ அதை ரிசல்ட்டோடு ஆட் பண்ணோம். அடிஷன் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். 1 + 0 1, 1 + 1 0 கேரி 1, 1 + 1 0 கேரி 1 0 0 0 0 0 0. ஸோ 1 + 0 1, 1 + 1 0 கேரி 1, 1 + 1 0 கேரி 1 1. இப்போ என்னடா இது நடுவில் இவ்வளோ முட்டை வந்துச்சு. இது 65ஆன்னு பார்க்கலாம். 8 4 2 1 16 32 64. 64ம் 1ம் 65 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் மல்டிப்ளிகேஷன்.